ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கின இந்த ரெட்ரோ கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒர்த்தா, ஏன்னா ₹500 கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ரியலாக ஒர்த்தா, டிவியில் கனெக்ட் பண்ணால் ஒழுங்காக கேம்ஸ் ப்ளே ஆகுதா இல்லையான்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அங்கே சந்தையில் வந்துட்டு 2 இருந்தது இந்த பாக்ஸு. ஓகே, ஸோ ஒன்று வந்து ஓப்பன் ஆகி அதில் வந்து சில பார்ட்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி இருந்தது. சரி, இது மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் இதை எடுத்தேன். பட் இதுலேயும் வந்து எல்லாம் இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது பார்த்தீங்கன்னா 2.4 GHz வயர்லெஸ் கண்ட்ரோலர் கேம் பேடுன்னு போட்டிருக்கு. ஸோ ஒரிஜினல் 3D ராக்கர் ஸ்பெஷல் கேம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் எங்கேயும் போட்ட மாதிரி தெரியல, எங்கேயும் வந்து ப்ரைஸ் போட்ட மாதிரி தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் 5 volt 1 amps, டபுள் ஹேண்ட். ஸோ டபுள் ஹேண்டல்டு இருக்குது. ஐ திங்க் 2 ஜாய்ஸ்டிக் வரும்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் 40 சிமுலேட்டர்ஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம்ஸ். ஓ, இதில் நம்ம அடிஷ்னலாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம் போல். ஓகே, சரி, நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், பட் இதில் இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 ஜாய்ஸ்டிக் இருக்குது, அதுவே வந்து பெரிய விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியோடையே இருக்குது. பேட்ரி கவர் வந்து காணும், தேடி பார்த்துட்டேன், பேட்ரி கவர் காணும். பட் ஆனால் அட்லீஸ்ட் பேட்டரியை உருவாமல் விட்டாங்களே, ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ இது வந்து ஃபுல் இன்டாக்டாக தான் இருக்குது, எக்ஸப்ட் இந்த கவர் மட்டும்தான் இல்லை. இந்த ஒரு செட்டுக்கு ஆஃபில் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ பேட்டரியோடய வந்தது, விச் இஸ் குட். அதே மாதிரி செகண்ட் கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுலேயும் வந்து இதில் அட்லீஸ்ட் இதில் பேட்டரி டோர் விட்டாங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் 2 பேட்டரி இருக்குது. ஸோ இதையும் வந்து உருவாமல் பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஷாப் ஓனர்ஸை சொல்லலை, அங்கே வந்து செக் பண்ண வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து கழட்டிட்டு ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி அங்கே ஷாப் கீப்பர் சொல்கிறாங்க. அதனாலே அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஏன்னா சில பேர் வந்து செக் பண்ணுறேன்ற பேரில் ஏதோ இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஸோ நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கண்ட்ரோல் பாருங்களேன், நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ யாரும் யூஸ் பண்ண மாதிரி தெரில. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஜாய்ஸ்டிக் டைப்பில் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து மல்டி டைரக்ஷன் ஸ்விட்சும் கண்ட்ரோல்ஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 4 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹை ரேஞ்சு இதில் வர மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ பேட்ரி ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 2 ஜாய்ஸ்டிக் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு டிவியில் கனெக்ட் பண்ணுற ஒரு யூனிட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இந்த டாங்கிள் இதில் இல்லாமல் இங்கே அட்லீஸ்ட் ஓரமாக இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இது டாங்கிள் வராதுன்னு நினச்சேன். பார்த்தா இந்த டாங்கிள் இல்லைனா இந்த கேமே ஒர்க் ஆகாது போல். ஃபார்ச்சுனேட்லி இந்த டாங்கிள் வந்து உள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து இதில் மாட்டிக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து கேபிள் மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து கேபிள் இல்லை. அந்த கேபிள் வந்து யாரோ எடுத்திருக்காங்களோ இல்லை பாக்ஸ்லேருந்து காணாமல் போயிடுச்சான்னு தெரில. பட் இந்த கேபிள் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்கிற கேபிள் தான். ஐ திங்க் டைப் பி தானே இது, யூஎஸ்பி டைப் பின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேபிள் நம்மக்கிட்ட ஸ்பேர் இருக்குது. இதை வச்சு நம்ம யூஎஸ்பி பவர் கொடுத்துட்டோன்னா இதுக்கு வந்து பவர் வந்துடும். அண்ட் இந்த போர்ட் இந்த எண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து HDMI தான். ஸோ இதை வந்து நம்ம டிவிலையோ மானிட்டர்லேயோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. 4K அல்ட்ரா HD கேம் ஸ்டிக் லைட்டுன்னு போட்டிருக்கு. ஓகே, ஓ இதில் டேட் போட்டிருக்குங்க. April 13, 2025 தான். ஸோ இந்த வருஷம் ஏப்ரலில் மேனுஃபேக்சர் பண்ண யூனிட் தான் இது. ஸோ இது வந்து விண்டேஜ் ஐட்டம் கிடையாது. பட் ஸ்டில் இதில் ரெட்ரோ கேம்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து மானிட்டரில், என்கிட்ட ஒரு மானிட்டர் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். ஸோ மானிட்டரில் கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க அடுத்த செக்மெண்ட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து என்னோடய மானிட்டர். இதில் பின்னாடி HDMIயில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் மானிட்டரை. ஓகே, ஸோ மானிட்டரில் வந்து சிக்னல் வரலை. இப்போ வந்து ஆன் பண்ணுறேன் நான். கேபிள் நாட் கனெக்டட்னு வருது. ஒன்றும் வரலை.
கேபிள் நாட் கனெக்டட். ஓகே, ஸோ கனெக்ஷனை செக் பண்ணிவிட்டு வரேன். மக்களே, மானிட்டரில் ஃபார் சம் ரீசன் ஒர்க் ஆகலை, பட் இதில் ஒர்க் ஆகுது. டிவியில் போட்டேன், ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு கேம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? கனெக்ட் ஆகலையா? ஆகுதா? ஃப்ரெண்ட்ஸ், இது ஒர்க்கே ஆகலை. இதான் அதுவும் வந்து கம்யூனிகேட்டே ஆகலை. அப்புறம் என்னன்னு பார்த்தா தான் தெரிஞ்சது, இதில் இருந்தால் பேட்ரி வந்து போயிருச்சு போல். ஸோ இப்போ வந்து நம்ம வேறு பேட்ரி, இதுவும் புதுசு கிடையாது, பட் இப்போ வந்து சாலிடாக எரியுது. அப்போ போட்டப்போ வந்து ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. இப்போ இது போட்டோன்னே சாலிடாக எரியுது. இப்போ வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு ஒரு நல்ல கேம் போட்டுட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சூப்பர் மாரியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ ப்ரெஸ் பண்ணால் அதுக்குள்ளே போவோம். ஹே சூப்பர், நாஸ்டால்ஜிக். அந்த காலத்தில் இதெல்லாம் விளாண்டது. யாரெல்லாம் இந்த கேம் விளாண்டுக்கன்னு சொல்லுங்கள். சொல்கிறதோட லைக் போட்டு விடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு கையை வச்சு விளாட முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். அட எப்படிடா குதிக்கிறது? டே, எது ஜம்ப் பட்டன் தெரியலையே. பரவாயில்ல. ஓகே, சர்ச்சுக்கு வந்தாச்சு. சூப்பர் மாரியோ. இந்த விளாடு. ஓகே, இப்போ எப்படி கேம் விளாட்லாங்கன்னு பார்க்கலாம். சவுண்டே வரல. நீ கேம்குள்ளே போகலன்னு நினைக்கிறேன். ஏ ப்ரெஸ் பண்ணு. இல்லை, அந்த ரைட் சைடு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணு. ஓகே, பேட்டரி கம்மியாக இருக்கு. ரைட் சைடு டவுன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பழைய மெமரிஸை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கேம் கண்ட்ரோலர். ஸோ ஃபயர் கேம் ஸ்டிக் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. பசங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ இதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுப்போமான்னு தெரியல. பசங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்ச நாள் விளையாடிட்டு செக் பண்ணி பார்க்கலாம்.